இந்த கைகளை இப்படி வச்சு சைடில் இப்படி ப்ரெஷரை கொடுக்குறோங்க. அதனால் இந்த இந்த கட்டை விரல் எப்படி இந்த கோரில் இருக்கோ அதே மாதிரி இந்த விரல்களும் இந்த 4 விரல்களும் இப்படி கடைசியில் இப்படி ப்ரெஷரை கொடுக்கணுங்க. அதாவது எப்போவுமே இந்த 4 விரல்களுக்கும் வேலை இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த 8 விரல்களுக்கும் வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. இப்படி மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு. இப்படி 3 ரவுண்டு பண்ணுறோம். அடுத்து கணுங்கால்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இப்படி கணுங்கால்களை சுற்றி உள்ள நரம்புகளுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்றோங்க. எப்படி நம்ம இங்கே இருக்கிற இந்த ரவுண்டுக்கு நம்ம இந்த கணுங்காலை சுற்றி உள்ள நரம்புகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி கீழேயும் நம்ம அதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறோம். அதாவது இந்த 8 விரல்களும் அந்த கணுங்கால்களுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறோம்.